ஒரு பிள்ளை தாய் தகப்பன்ட்ட வந்து, "இத சொன்னீங்க, எனக்கு வாங்கி தரேன், நீங்க எனக்கு வாங்கி தர்றீங்கன்னு" உரிமையோட கேட்கும்போது, ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் எவ்வளோ பெரிய சந்தோஷம் வருது. சொன்னத மறக்காம கேட்குறானே! அப்படின்னு சந்தோஷமா கூட்டு போய் வாங்கி தர்றீங்க. அந்த மாரி தான் கர்த்தர். நீங்க கேட்கிறத அவர் விரும்புகிறார். கேட்கறதுல அவர் சந்தோஷப்படுறார். நீங்க தைரியமா வந்து கேட்கறதுல சந்தோஷப்படுறாரு. உரிமையோட வந்து கேட்கறதுல சந்தோஷப்படுறாரு. கர்த்தாவே இப்படி சொல்லியிருக்கிறீரே எனக்கு செய்யுன்றதுல சந்தோஷப்படுறாரு. அ தகப்பனுடைய இதெல்லாம் அவர்ட்ட தான் வருது நமக்கு. அதனால தான் நம்ம சந்தோஷப்படுறோம். ஜெபிக்கிறதுன்றது நம்ம கண்டுபிடிச்சது இல்லங்க. அ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்மலாம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோமா? கிடையாது. அவர் தான் சொன்னாரு. கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும். அ கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும்னு அவர் தான் சொல்றாரு. அவர் சொன்னதுனால தான் நம்ம கேட்கிறோம். அ எனக்கு நினைப்பூட்டுங்கள்ன்றார். ஏன் அவருக்கு மறந்துட்டாரா? அவர் என்ன சொன்னாருன்னு மறந்துருச்சா? கிடையாது. நீங்க வந்து அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லும்போது, அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஆண்டவரே இப்படி சொன்னீரேன்னு. இல்லையா? உங்களுக்கு அது தெரியுதே. அப்ப நீங்க வந்து உங்க பிரச்சனைய பெருசா நினைக்கல. அவர் என்ன சொன்னாருன்றத பெருசா நினைக்கிறீங்க. அதுதான் ஜெபத்துல கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்சம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம தேவைகள அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய அட்டென்ஷனு. இது ஒண்ணு ஒண்ணா சொல்றது. இதில அட்டென்ஷன் செலவழிக்கிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத பத்தி நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அத சொல்றதோ, அத கிளைம் பண்றதோ கிடையாது. இதெல்லாம் தான் கத்துக்கணும் பாருங்க. ஏன்னா ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்குது. ராஜா கிட்ட 4, 5 பேர் வந்தாங்களாம். எல்லாம் ஆளுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் விண்ணப்பம் ராஜாட்ட வைக்கிறாங்க. கேட்டதெல்லாம் சரி சரின்ட்டாராம். சரி போ வச்சுக்கோ குடுத்தாச்சுன்னு. கடைசியா ஒருத்தன் வந்தானா, அவன் கேட்கறத பார்த்தா ராஜ்யத்திலே பாதி கேட்பான் போல இருக்கு. அந்த அளவுக்கு கேட்டுட்டு இருக்கிறான். பெருசா கேட்கறான். எல்லாருக்கும் கோவம். என்ன கொழுப்பு இருந்தா நீ வந்து ராஜாட்ட வந்து இவ்ளோ கேட்ப? ஏன்யா என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அப்படின்னு புடிச்சு திட்டுறாங்களாம் எல்லாரும். ராஜா சொல்றாராம், திட்டாதீங்க அவன. அவன் கேட்கறது தான் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. ஏன்னா மத்தவன் எல்லாம் சில்லற காசு தான் கேட்டானுங்க. சும்மா ரூ. 10 வேணும், ரூ. 20 வேணும், ரூ. 100 வேணும், ரூ. 500 வேணும் தான் கேட்டானுங்க. இவன் ஒருத்தன் தான் நான் எவ்வளவு பெரியவன்றத யோசித்து பார்த்து அந்த சைஸ்ல கேட்கறான் இவன். என்னை கனப்படுத்துகிற விதத்துல கேட்கறான் அப்படின்னாராம். நம்முடைய ஜெபமே கர்த்தரை கனப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். கேட்கிறதே கேட்குறீங்க, நல்லா பெருசா தான் கேளுங்களேன். பெருசா கேட்கறதுக்கு என்ன தடை? என்ன தடைங்க? அதான் விசுவாசம் தான் நம்முடைய எண்ணங்கள் தடையாயிடுது. நம்முடைய விசுவாசம் அங்க இல்ல. அதனால தான் பெருசா கேட்கறது இல்ல. வேணாம் கர்த்தாவே எனக்கு போதும் இவ்வளோ. ஏதோ கர்த்தருக்கு நம்ம ஏதோ தொல்லை குடுத்துறோம்ன்ற மாரி ஒரு நினைப்பு நமக்கு. கர்த்தர்ட்ட இவ்வளோ தான் இருக்குது.